So first of all, start பண்றதுக்கு முன்னாடி portion சொல்லிறேன். Test portion, just in case you forgot. Test portion, என்னைக்கு test? Sunday test. என்ன test? Topic number 1. Basics. Basics includes surcharge, tax rate, exception to assessment year. Number 2, agricultural income. Number 3, residential status. Number 4, scope of total income. தனித்தனி டாபிக்கா சொல்லிட்டேன். Scope of total income. Number 5, அஸ்வினோட ஃபேவரட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே, நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா இது ஏன் கண்ட்ரோலில் இருக்கிற கிளாஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் நினைக்காத. சேலரியும் இருக்கு, மறந்துட்டே நினைச்சியா? ஓகே, ஸோ அஸ்வினுக்கு கண்டிப்பாக கஷ்டம் இல்லை, ஏன்னா ரிவைஷனில் இருக்கான். ஐ டோன்ட் நோ வாட் அதர்ஸ். ஓகே, எல்லாருக்குமே உண்டு. லெக்சர் முடிச்சியா இல்லையான்னு நான் கேட்கவே மாட்டேன். நான் லெக்சர் இவ்வளோ முடிஞ்சிருச்சு. ஸோ டிசிப்ளின் என்ன, நான் முடிச்ச அளவுக்கு முடிக்கணும். நானே 2-3 நாள் எடுக்கலை இந்த வாரத்தில். ஸோ நானே டிசிப்ளினாக இல்லை. மூணு லெக்சர் மிஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ முடிச்சிருக்கணும். முடிக்கலன்னா யார் தப்பு? எஸ், ஆப்வியஸ்லி. ஸோ with this note, ஒரு வார்னிங் சைனோட let us start with the class today. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேலரி. ஓகேவா? ஸோ சேலரி இன்னைக்கு பார்க்கல, ஆக்சுவலி முன்னாடி பார்த்துட்டோம். இன்னைக்கு கண்டினியூஷன். இன்கம் ஃப்ரம் சேலரி ஸ்டார்ட் பண்ணோம்ப்பா. சார்ஜிங் செக்ஷன் வாஸ் செக்ஷன் நம்பர் 15 to 17. ரொம்ப கேர்லியாக இருக்குது, இருப்பா. ஸோ செக்ஷன் 15ல இருந்து 17 வரைக்கும் மட்டும்தான் இதில் இருக்குது. மொத்தமாகவே எத்தனை செக்ஷன் இருக்குது? 15, 16, 17. 3 செக்ஷன் தான். ஜாலி அப்படின்னு நினைக்காதீங்க, 3 செக்ஷன் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ செக்ஷன் 15 டாக்ஸ் அபவுட் சார்ஜிங் செக்ஷன். செக்ஷன் 15 என்ன சொல்கிறோம்? யார் இந்த சேலரி இன்கம்க்கு கீழே டாக்ஸபிள், யார் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் சேலரிக்குள்ளே ஃபால் ஆக முடியும். அதே மாதிரி சேலரி டியூ ஆர் ரெசிப்ட் விச் எவர் இஸ் earlier அப்படிங்கிற பேசிஸில் இட் வில் பி டாக்ஸபிள். பட் எக்ஸெப்ஷன் டு திஸ் ரூல் when it comes to bonus, commission, advance salary or arrears of salary, income, salary will be taxable in the year of receipt. Okay va? At the salary is taxable at the place where the services are provided. Another salary is taxable at the place where the services are provided. Next பார்த்தது taxable salary என்னென்னவா கூட சொல்லலாம் அப்படின்னா, tax free salary அப்படின்னு சொன்னாலும் அது taxable salary தான். foregone salary அப்படின்னு சொன்னாலும் அது taxable salary தான். அப்புறமா சரண்டர்டு சேலரி அப்படின்னாலுமே அது டாக்ஸபிள் சேலரி தான். பட் சரண்டர் சேலரி இஃப் இட் இஸ் சரண்டர் டு சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இட் இஸ் எக்ஸம்ட், நாட் டாக்ஸபிள். ஓகேவா? அதை தாண்டி மற்ற எல்லாமே பாது டாக்ஸபிள். நெக்ஸ்ட், சேலரி பெய்ட் பை அ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் டு அ பார்ட்னர், இட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் இன்கம் ஃப்ரம் சேலரி. வை இட் இஸ் இன்க்ளூடட் இன் இன்கம் ஃப்ரம் பிஜிபிபி. அதனால நெக்ஸ்ட், ரெம்யூனரேஷன் டு எம்பி எம்எல்ஏ, இதெல்லாம் இதுக்கு கீழே வராது. எங்க போகும்? அப்போ ஐஎஃப்ஓஎஸ்க்கு போகும். ஏன்? எம்பி எம்எல்ஏஸ் ஆர் நாட் salaried employees, they are public representatives. So அவங்களுக்கு கிடைக்கிற income will be income from other sources. Why income from other sources? Because it is not having a employee relationship, so it doesn't fall under salary. They are not doing business with public people அப்படின்னு சொல்றாங்க. பட் அதனால அவங்க என்ன பண்றாங்க நமக்கு தெரியும். So even though they don't claim it to be, அது பிஜிபிபி கீழே வராது. நெக்ஸ்ட், அது கேபிட்டல் கெயின் கிடையாது. ஸோ இது போக இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. இந்த எந்த எட்டிக்கலையும் கிடையாதுனால அது என்னது? ஐஎஃப்ஓஎஸ், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ரைட்டா? ஓகே. அப்புறம் நம்ம பார்க்கறது ஃபார்மேட் பார்த்தோம். ஸோ ஃபார்மேட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க? ஃபார்மேட்டில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பேசிக் சேலரி, அப்புறம் அலவன்சஸ், அதுக்கப்புறம் போனஸ், அதுக்கப்புறம் கமிஷன், அதுக்கப்புறம் டாக்ஸபிள் பெர்க்யூசைட்ஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். இதெல்லாம் தாண்டி வேற ஏதாவது அட்வான்ஸ் சேலரி, அரியர்ஸ் ஆஃப் சேலரி, ஆர் எல்ஸ் அதுக்கு பேர் என்ன, கிஃப்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே we saw it in the format. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும்? கிராஸ் சேலரி வரும்.
So in the gross salary ல இருந்து என்ன பண்ணுவோம், we will be reducing deduction under section 16. 16ல மொத்தம் 3 இருக்கு, A, B, C. A என்னது நமக்கு, A வந்து standard deduction up to rupees 50,000 in case of old scheme, 75,000 in case of new scheme. அடுத்தது வந்து professional tax பார்த்தோம். அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து entertainment allowances, which is typically to whom, government employee. So all these things we saw on a overview. ஒரு overview தான் பார்த்தோம், எதுவுமே நம்ம டீப்பா பார்க்கல. So what we saw டீப்பா அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேசிக் பே பார்த்தோம். பேசிக் பே வந்து ரெண்டு வகையில இருக்கும். ஒன்று வந்து என்னதுப்பா, ஒன்று வந்து கிரேட் பே, இன்னொன்று வந்து லம்சம் அமௌண்ட். அடுத்து பார்த்தது கமிஷன், போனஸ், இது எல்லாமே பர்சன்டேஜஸாகவும் கொடுப்பாங்க, ஃபிக்ஸட் அமௌண்ட்டாகவும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மெயினாக பார்த்தது வந்து அலவன்சஸ். அலவன்சஸ்ல மட்டும் எத்தனை டைப் பார்த்தோம், அலவன்சஸ்ல மட்டும் 3 டைப் கொடுத்தோம். ஒன்று வந்து ஃபுல்லி டாக்ஸபிள், இன்னொன்று வந்து ஃபுல்லி எக்ஸம்ட், இன்னொன்று வந்து பார்ஷியலி டாக்ஸபிள். இல்லை பார்ஷியலி டாக்ஸபிளும் ஃபுல்லி எக்ஸாம்ட்டும் நமக்கு லால கொடுத்துருக்கான். அப்போ இது ரெண்டுத்துலயும் இல்லாம எக்ஸ்க்ளூசிவா வேற என்ன அலவன்ஸ் கொடுத்தாலும் அது என்ன அலவன்ஸ், ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்ஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டு டைப்ல பிரிக்கலாம். ஒன்னு வந்து லிமிட்ஸ் கொடுத்துருப்பான் அவனே, ஸோ ஆஸ் பர் பிரெஸ்கிரைப்டு லிமிட். இன்னொரு பார்ஷியலி டாக்ஸபிள் அலவன்ஸ் என்னது, ஆஸ் பர் யூசேஜ் ஆர் கன்சம்ஷன், ஆஸ் பர் கன்சம்ஷன் ஆர் ஆஸ் பர் ஆக்சுவல் கன்சம்ஷன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம், இவ்வளவுதான் பார்த்துருக்கோம். இதுல we saw what are the fully taxable allowances. fully taxable allowances என்னென்ன பார்த்தோம், இருங்க உங்களுக்கு லிஸ்ட் காமிக்கிறேன். ஓ क्वेश्चंस போட்டோமோ, ஓகே. I am really sorry, உடம்பு சரியில்லை. ஓகே, ஸோ fully taxable allowances என்ன இருக்குன்னா, overtime allowance, entertainment allowance only for private employees. When it comes to government employee, this becomes a partially taxable allowances. Okay, next fixed medical allowance, city compensatory allowance, interim allowance, servant allowance, project allowance, stipend allowance, warden, non-practicing, transport, where எந்த allowance by whatever name it is called, if it is not specifically told as exempt allowance and partially taxable allowance. ஓகேவா? அப்ப எதுதான் வந்து இதுல வந்து தனியா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, fully exempt தனியா கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, high court allowance, அப்புறமா வந்து 2 judges actually. ஓகேவா? salary allowance to UN employees, and then sumptuary allowance to high court and supreme court judges, and then foreign allowance to employees who are rendering services outside India for the purpose of government. ஓகேவா? ஸோ இதில் வந்து போத் ஸ்கீம்லையுமே இது வந்து அலவுடுப்பா, சரியா? அண்ட் வித் திஸ் ஐ திங்க் வி ஹவ் கவர்ட் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் தட் வி டாக்ட் அபவுட். ஓகே, அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோமா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். ஃபைன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ ஃப்ரம் ஹியர். ஓகே. So Ashwin, I want you to maintain, not just Ashwin, everybody, I just want you to maintain one separate sheet showing 115 BAC provisions. ஏன்னா salary is meant to be tested for that. மற்ற ஹெட்ஸோட கம்பேர் பண்ணும்போது எந்த ஹெட்ல ஜாஸ்தியா 115 BACயோட அப்ளிகேஷன் இருக்கும்னா சேலரியில. ஓகேவா? பிஜிபிபியை விட சேலரியில இதோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி. So maintain a separate sheet called provisions of 115 BAC. ஓகேவா? என்னோட மெயின் நோட்லயுமே எழுதும் போது ரெண்டுத்தையும் செப்பரேட்டா எழுதிடணும், நியூ ஸ்கீம் ஓல்டு ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஓகே, let's start with the new topic today. So we are going to start with the partially taxable allowances. சரியா? partially taxable allowances. இன்னைக்கு நான் crayonsல எழுத போறேன். partially taxable allowances. So partially taxable allowance முதல்ல வர போறது யார்? முதல்ல வர போறது HRA. எக்ஸாமினர்ஸ் பர்சனல் ஃபேவரட் சாய்ஸ். எத்தனை வெரி போட முடியுமோ அத்தனை வெரி போட்டு வெரியாத பொசிஷனை படிச்சிருப்போம். தயவு செஞ்சு நிறைய வரும். ஓகேவா? இது இல்லாம வரே வராது. HRA என்னது? ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ். ஹவுஸ் ரெண்ட் allowance as the name suggests. நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீர்கள், அப்படி என்றால் நீங்கள் கொடுக்கும் வாடகையை நாங்கள் கொடுக்கிறோம் அப்படி என்று நம்மளுடைய எம்ப்ளாயர்ஸ் சொல்லிவிடுவார்கள். சரியா? ரொம்ப தூய தமிழா போகுது. சரி, கமிங் பேக். ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பேசிக்கா என்னன்னா, for the employees who live in a rented apartment or a rented building, okay, they'll have to pay rent on a monthly basis in order to live in that place basically, right? So இது வந்து ஒரு expense that is incurred by the employee. So employer என்ன பண்ணுவானா, he will give the amount. So 1013A section important பா, ஏன்னா இது கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுவான்னு தெரிஞ்சிருச்சு.
அப்போ மற்ற பேப்பர் விட நம்ம பேப்பர் எப்படி நம்ம வித்தியாசமாக காட்ட முடியும்? only we are going to quote the section number. கரெக்டா? ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு quote the section number. நோட் பண்ணி வச்சுக்கோங்க செக்ஷன் நம்பரை. ஃபைன், now let's start. எனக்கு பென்சில் பிடிக்கல, ஸோ நான் வந்து பென்னுக்கு மாறேன். ஓகே, ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்னா என்னது? ஸோ ரெண்ட் பெய்டு பை த எம்ப்ளாயி. கரெக்டா? ஸோ இது வந்து யாரு கொடுத்துடுவான்? ஆஃபீஸில் இருந்து அவனுடைய எம்ப்ளாயர் அவன் வந்து இவனுக்கு கொடுத்துருவான். ஸோ இவன் வந்து இவனுக்கு 5000 கொடுப்பான், இந்த 5000 வச்சு இவன் வந்து ரெண்ட் கட்டுவான் பேசிக்கலி. ஓகேவா? இதான் வந்து பிரின்சிபல் பிஹைண்ட் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். சரியா? இப்போ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இதுவும் ஒரு இன்கம் தான் அவனுக்கு. கரெக்டா? ஈவன் தோ ஹி இஸ் கெட்டிங் தட் இன்கம் டு பே சம்வேர். இப்போ நீ என்ன சொல்லுவ? இவர் எனக்கு 5000 கொடுத்தாரு, அந்த 5000 நான் இவருக்கு கொடுத்தாரு, இது எப்படி எனக்கு இன்கம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கரெக்டா? ஸோ இது எப்படி இன்கம் ஆகும்னா, ஒருவேளை இவர் இந்த இன்கம் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? உன் சேலரியில தான் நீ அதை யூஸ் பண்ணிருப்ப. அப்போ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் சேலரி தட் யூர் கெட்டிங். கரெக்டா? ஸோ அதனால என்ன பண்ண போறோம்? இதையும் நம்ம வந்து இன்கம்ல ஆட் பண்ணுவோம். சரியா? இப்போ என்னன்னா, இதுக்கு இம்ப்ளிகேஷன் 2 வகையில டிவைட் பண்ணணும் நம்ம. ஏன்னா நமக்கு 2 ஆக்ட் இருக்கு இப்போதைக்கு. ஒன்னு நியூ ஸ்கீம், இன்னொன்னு ஓல்டு ஸ்கீம். 2 ஸ்கீம் இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் we are going to dividedly see everything detailed. Old scheme, new scheme. Whenever I'm going to draw this flow chart, you should be excited enough to what? Take that sheet and write it separately. Okay va? So old scheme padi enna na, actual HRA minus least of the following. Least of following. Enna? A. Actual HRA received. B. 50% or 40%. இது என்ன கதைன்னு வரேன். Of salary. Salaryக்கு மேல நான் எப்போ ஸ்டார் போட்டாலும் it means there is a separate meaning. So note number 2. Note number 1 என்னது? You should maintain a separate sheet for 115 BAC. Note number 2. You should maintain a separate sheet for salary for the purpose of various deduction. Okay ma? So unga koodave naanu adha maintain pandren, so that if you forget also I can anyway come back and fill it. So enna panna poren? I'm going to take one new notebook. So last page la I'm going to maintain it. Give the heading as salary for various deductions. So the first one, salary for the purpose of HRA. Okay va? Salary means basic pay plus DA லையும் forming part plus commission. கமிஷன்லையும் வெறுமனே கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் மட்டும் தான்ப்பா எடுக்கணும். கமிஷன் சொல்லிட்டோங்கிறதுக்காக எல்லா கமிஷனும் எடுக்கக்கூடாது. ஏன்னா எம்ப்ளாயி மைட் கெட் எனி கைண்ட் ஆஃப் கமிஷன், பட் ஒன்லி த கமிஷன் எழுதிடலாம் அது பேஸ்ட் ஆன் டர்ன் ஓவர். ஃபார் எக்ஸாம்பிள் 5% ஆஃப் டர்ன் ஓவர், 1% ஆஃப் டர்ன் ஓவர், அந்த மாதிரி டர்ன் ஓவரில் பர்சன்டேஜ் கொடுப்பான், அது மட்டும் தான் எடுக்கணும். சரியா? ஃபைன், கமிங் பேக். See, there is one standard limit. ஓகேவா? அது போக ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி. சேலரி என்னது? பேசிக் பிளஸ் டிஏ பிளஸ் கமிஷன். பேசிக் பிளஸ் டிஏ பிளஸ் கமிஷன். டிஏசி. டிஏசி என்னது? பேசிக் பிளஸ் டிஏ பிளஸ் கமிஷன். So this was for old scheme. ஸோ இது மூணுத்துல எது இருக்கிறதுல லீஸ்டாக இருக்கும் அதை வெளியே எடுத்துகிட்டு வந்து அதை என்ன பண்ணுவோம், அதை வந்து we will be reducing from this. ஓகேவா? ஸோ அதை வந்து
இதுலேருந்து ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் என்னது, taxable HRA. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் நான் அப்புறமா சொல்கிறேன், Perquisites வரப்போ சொல்கிறேன். taxable HRA. இந்த எல்லா இடத்துலையும் taxable கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நியூ ஸ்கீம்பா. நியூ ஸ்கீம் கீழே ரொம்ப சிம்பிள்ப்பா ஸ்டெப்ஸ், வெரி வெரி சிம்பிள். நோ எக்ஸம்ஷன். அதுதான் அப்படி சொன்ன ஸ்டைல் தான். கம்ப்ளீட்லி டாக்ஸபிள். ஸோ அஸ்வின் ஞாபகம் வச்சுக்கோ, இங்கேருந்து கிமுலேட்டிவாக I'll be testing, ஓகேவா? ஸோ when it comes to HRA, old scheme, new scheme. old schemeல actual HRA received minus actual or 50 or 40% or rent minus 10% of salary, whichever is least. New scheme na no exemption. இந்த 10 or 40 or 50% என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஐயோ அழிச்சிட்டேப்பா. இந்த 40 or 50% சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் எழுதிடும். ஸோ கீழே நம்மளோட ஃபேவரட் வார்த்தை நோட். Note number 1. Salary means என்னதுப்பா சாலரினா? பேசிக் பிளஸ் டிஏ பிளஸ் கமிஷன். நான் அப்பப்போ கேட்பேன் சேலரியோட மீனிங் என்னன்னு கேட்பேன், ஒன்னொன்னுத்துக்கும் கேட்பேன், ஒன்னொன்னுத்துக்கும் கரெக்டா சொல்லணும். சரியா? நீ கிட்ட லைவ்ல மாட்டினா இதான் பிரச்சனை. ஆமாப்பா, டிஏ பிளஸ் அலவன்ஸ் பிளஸ் கமிஷன். கமிஷன்ல எந்த கமிஷன் மட்டும் எடுப்போம்? வெரி குட். ஓகேவா? So from here onwards you should be very cautious because I'll be constantly checking you. வேற ஒரு டாபிக் எடுக்கும்போது நடுவுல நிப்பாட்டி கேட்பேன், what is the meaning of salary with respect to HRA? Your answer should be basic plus TA plus commission. ஓகேவா? next forming part பா, FP னு போட்டுக்கோ, FP னு போட்டுக்கோ, forming part of retirement benefit. சரியா? so 40% அப்படின்னா வந்து if the employee is in the employee is in other places na 50% in for metropolitan city. so metropolitan city ல இருந்தா 50%, மத்த எல்லா இடத்துக்கும் 40%. ஓகேவா? சி வந்து ரெண்ட் பெய்டு, எவ்வளவு ரெண்ட் பே பண்ணிருக்கோமோ அதுல மைனஸ் 10% HRA. ஓகேவா? ஃபைனா? சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 4. இஃப் ரெண்ட் பெய்டு இஸ் லெஸ் தென் 10%, சில நேரம் நடக்கலாம் நம்ம ரெண்ட் வந்து கம்மியா பே பண்ணிருப்போம், சேலரியை விட கம்மியா இருக்கும், அப்படி காம்பேர் பண்ணும்போது if the rent paid is less than 10%, if rent paid is less than 10% of salary, take it as 0. take it as what? take it as 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் ரெண்ட்டுக்கு செலவா இருக்கு, பட் HRA மட்டும் நான் நிறைய கிளைம் பண்றேன். அப்ப எவ்வளவு கிளைம் பண்றேனோ அவ்வளவு அமௌண்ட்டும் டாக்ஸபிள் ஆயிரும், எக்ஸாம்ஷனே கிடைக்காது. அதான் அதோட மீனிங். ஓகேவா? so you'll understand when you see it as a number. next, if any factor change for example salary or city or HRA or rent paid, calculation has to be done separately. Calculation has to be done separately.
ஓகேவா? என்னன்னு சொல்கிறேன், இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்க சான்ஸ் இருக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் let us assume there is one employee. ஓகேவா? ஸோ அந்த எம்ப்ளாயி வந்து he is working in some kind of company. அந்த கம்பெனி salary எவ்வளோ தருது அப்படின்னா let us say பேசிக் பே வந்து it is 5,000 per month. ஓகேவா? DA வந்து 1,000 rupees per month, 50% forming part. நெக்ஸ்ட் HRA வந்து 3,000 rupees தரான். ஓகேவா? இது மூணும் சேர்த்தோம்னா எவ்வளோ வருது? ஒரு மாசத்துக்கு அவனுக்கு 9,000 rupees வருது. பர் மந்த் 9,000 earn பண்றான்ப்பா. சரியா? இப்போ let us assume this was till ஆகஸ்ட் வரைக்கும். ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இவனுக்கு 5,500 மாத்திட்டாங்க சேலரி. அப்போ என்ன ஆகும்? டில் ஆகஸ்ட் அவனுக்கு 5,000 கிடைச்சிருமா? மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாசம். அப்போ 5,000 into 4 பிளஸ் 5,000 into 8. ஓகேவா? இது வந்து தனித்தனியா கால்குலேட் பண்ணும். நெக்ஸ்ட் டிஏ வந்து 1,000, இது வந்து 3,000. இங்க வந்து இதுவும் into 4. அதே மாதிரி 1,000 into 4, 3,000 into 4, sorry 8. சரியா? ஸோ இதை டோட்டல் பண்ணோம்னா என்ன வருதோ இது எல்லாமே யூ வில் ஹேவ் டு செப்பரேட்லி கால்குலேட். ஸோ இங்கே நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த 10%, 40%, இதுக்கு சேலரி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி தனித்தனியாக கண்டுபிடிச்சி டோட்டல் பண்ணி ஹெச்ஆர்ஐ கால்குலேட் பண்ணும். சரியா? ஸோ அந்த இடத்துல யூ ஷுட் நாட் ஃபர்கெட் த ஃபேக்ட் தட் சேலரி இஸ் சேஞ்சிங் ஆர் த ஹெச்ஆர்ஐ இஸ் சேஞ்சிங். ஸோ நான் கொடுத்தது ஒன் சச் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல சேலரி சேஞ்ச் ஆகுது. வாட் இஃப் ஹெச்ஆர்ஐ சேஞ்சஸ் 3,000க்கு பதிலாக 4,000 கொடுத்தானா என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி யூ வில் ஹேவ் டு கால்குலேட் செப்பரேட்லி. சரியா? ஸோ தட் இஸ் பேசிக். சரியா? ஸோ லாஸ்ட் பாயிண்ட், பிளேஸ் ஆஃப் ஸ்டே இஸ் ரிலவெண்ட். ஹெச்ஆர்ஏக்கு பிளேஸ் ஆஃப் ஸ்டே இஸ் ரிலவெண்ட், நாட் பிளேஸ் ஆஃப் ஒர்க். ஓகேவா? எங்க ஸ்டே பண்ணியிருக்கான், மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் ஸ்டே பண்ணியிருக்கானா எங்க ஸ்டே பண்ணியிருக்கான். பிளேஸ் ஆஃப் ஸ்டே இஸ் இம்பார்ட்டன்ட், நாட் பிளேஸ் ஆஃப் ஒர்க். ஓகேவா? I think this is good. Okay. ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தாச்சு? ஹெச்ஆர்ஏயோட இது எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்ஷியலி டாக்ஸபிள் அலவன்ஸ் வந்து பார்ஷியலி டாக்ஸபிள் அலவன்ஸ் நம்பர் 2. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்போ இது எல்லாமே 10-14க்கு கீழே கவர் ஆகிற செக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ அதர் பார்ஷியலி டாக்ஸபிள் அலவன்ஸ் இது எங்க வருது? செக்ஷன் 10-14 கீழே வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது செக்ஷன் 15 which is சார்ஜன் செக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தது வந்து ஹெச்ஆர்ஏ பார்த்தோம். ஹெச்ஆர்ஏல நியூ ஸ்கீம், ஓல்டு ஸ்கீம். நியூ ஸ்கீம்ல இட் இஸ் நாட் அலவுட். ஓல்டு ஸ்கீம்ல 30 actual HRA received or 40 or 50% of salary or rent paid minus 10% of salary whichever is least is exempt. அடுத்து பார்க்கிறது வந்து partially taxable allowance. partially taxable allowanceல மற்ற allowances என்னன்னா first one children education allowance. Children education allowance. Okay va? So children education allowance layme we always have this division. New scheme, old scheme. Okay va? New scheme la allowed or not allowed? Allowed அப்படின்னு சொல்ல மாட்டேன். Not allowed. Okay va? Old scheme la
actual actual minus 100 per child up to 2 child for 12 months. ஓகேவா? இவ்வளோதான் வந்து allowed. So note, deduction is allowed only for 2 children. ஓகேவா? Next, children hostel allowance. Children hostel allowance நம்ம என்ன பண்ண போறோம்? We are going to divide it into 2. You should be working along with me, Ashwin. ஓகேவா? So whomever is watching video, have this habit. நான் இங்கே நியூ ஸ்கீம் ஓல்டு ஸ்கீம்னு போடும்போது நீயும் இங்கே நியூ ஸ்கீம் ஓல்டு ஸ்கீம் போடணும். கையோடு நியூ ஸ்கீம்னா 115 BSc கீழே போயிட்டு ஹெச்ஆர்ஏ நாட் அலவுட், சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் நாட் அலவுட், சில்ட்ரன் ஹாஸ்டல் அலவன்ஸ் நாட் அலவுட் அப்படின்னு ஃபில் பண்ணிட்டே வரணும். சரியா? ஸோ நியூ ஸ்கீம் ஓல்டு ஸ்கீம். நியூ ஸ்கீமில் ஆப்வியஸ்லி